ஒரு குட்டி பையனும் அவங்க அப்பாவும் ஆசையா வாங்கின காரை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிரீச் கிரீச்னு ஒரு சத்தம். எட்டி பார்த்தா அந்த குட்டி பையன் கார்ல ஸ்கிராட்ச் போட்டுட்டு இருக்கான். அப்பாவுக்கு பயங்கர கோபம். பிள்ளையோட கைய பிடிச்சு விரலையே பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. அந்த குட்டி பையன் அம்மானு பயங்கரமா கத்தும் போதுதான் கவனிக்கிறாரு, அவர் கையில ஸ்பேனரை வச்சு பிள்ளைய அடிச்சிருக்காரு. உடனே அப்பா பையனை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. பையனை செக் பண்ண டாக்டர் விரல்கள்ல இருக்கிற எலும்பெல்லாம் ரொம்ப நொறுங்கி இருக்கு, அதனால இந்த விரலை பழைய மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது எதுவும் தெரியாத அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு விரல் எல்லாம் ரொம்ப வலிக்குது, எப்போ எனக்கு சரியாகும் பா அப்படின்னு பாவம் போல கேட்கிறான். தன்னோட தவற உணர்ந்த அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்து கோபமா அந்த காரை எட்டி எட்டி உதைக்கிறாரு. அப்போதான் கவனிக்கிறாரு, அந்த குட்டி பையன் கார்ல ஐ லவ் யூ டேட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். இந்த கதையில இருந்து 2 விஷயங்கள் தெரிய வருது. 1, கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம நடக்க கூடாது, அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் சரி செய்ய முடியாததா கூட போகலாம். 2, பொருட்களை யூஸ் பண்ணுங்க, மனுஷங்களை நேசிங்க. அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்லிடுறீங்க, உங்க எண்ணங்களை கவனிங்க, அதுதான் வார்த்தைகளா வரும். உங்க வார்த்தைகளை கவனிங்க, அதுதான் நடவடிக்கையா வரும். உங்க நடவடிக்கையை கவனிங்க, அதுதான் பழக்க வழக்கமா வரும். உங்க பழக்க வழக்கத்தை கவனிங்க, அதுதான் நம்ம கேரக்டர். நம்ம கேரக்டர் தான் நம்மள இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.